வாழ்க்கையில இறக்கிக் கொண்டு செல்லவும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்காக உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் மகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நிறைவாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். இன்று நமக்காக மிக அருமையான ஒரு நித்தியானந்த தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையில் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்கள் அருட்பேர கருணையினால் உடல் நலம் நீடாயும் நெறி செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அனைவரும் என்னங்க செய்வோம்? எல்லாரும் பிஸியா இருப்போம் இல்லைங்களா? சரஸ்வதி தேவியின் படத்திற்கு முன்னால் பிள்ளைகளுடைய புத்தகங்களை வைத்து சந்தன குங்குமம் வைத்து அவங்கள வாழ்நாள் முழுவதும் அவங்களோட பயன்படுத்தும் ஆயுதங்கள், சமையல் அறையில பயன்படுத்துற ஆயுதங்கள், நம்ம தொழில்ல பயன்படுத்துற பொருட்களையும் அலங்கரித்து கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்து நம்ம முன்னோர்களின் வழக்கமாக அதை செய்து கொண்டே தொடர்ந்து இல்லைங்களா? அதை கொண்டாடும் போது அனைவருக்கும் குடும்பத்திலையும் நிறைவாக காண்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி எல்லாருக்கும் ஏற்படுது இல்லைங்களா? அப்போ வாழ்க்கையில நிறைவு காண முடியுமா என்று நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் கூட இருக்குதானுங்க. நிறைய நம்ம யோசிச்சா நிறைவு காண்பது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா? ஆனா நினைத்ததை நாம ஒவ்வொன்னாக செயல் வடிவத்தில் கொண்டு வந்தோம்னா நம்மோட வாழ்க்கை நிறைவடையுங்க. நம்மோட மனம் நிறைவு பெறும். வாழ்க்கையில நிறைவோட நாம வாழலாம். எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் தெளிவாக இருந்தால் வாழ்க்கை நிறைவாக வாழலாம் இல்லைங்களா? ஆடம்பரம், அமைதியின்மை என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. மனநிறைவு மட்டும்தான் நம்மிடம் இயல்பாகவே உள்ள செல்வங்க இல்ல. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்ததுங்க. ஏன்னா வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுது. மனநிறைவு என்பது நம்மால முடிவு செய்யப்படுதுங்க. ஒரு போட்டோ எடுக்கிறப்போ நம்ம முகத்துல எப்படி ஒரு புன்முறுவலோட சிரித்த முகத்தோட அங்க போஸ்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்ப அதே போல நம்ம நாள் முழுவதும் நம்ம சிரிச்ச முகத்தோட இருந்தோம்னா எப்படி இருக்குங்க? அப்ப நம்ம சுற்றி இருக்கிற மகிழ்ச்சியின் அலைகள் பரவிக்கொண்டே தானுங்க இருக்கும். அப்போ அதே நம்ம தொடர்ந்து இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போங்க. தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்வு அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். நவராத்திரி விழால தஞ்சாவூர்ல பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடக்கவிருந்ததுங்க.
அப்ப அங்க சிறிது மழை பெய்ய தொடங்கியது. தொடங்குனதுமே இவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. பரதநாட்டியம் ஆடலாமான்னு. அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சரி ஆடத் தொடங்கிடலாம்னு சொல்லி ஆடத் தொடங்குனதுமே, என்ன ஆனது சிறிது சிறிதாக மழை பெய்து பெரிய மழையாக கொட்டி தீர்த்ததுங்க. அப்ப அந்த மழையிலயும் கூட அவங்க நாட்டியத்த நிறுத்தாம, எவ்வளவு ஒரு சுற்றி நாட்டியத்த நிறுத்தாம அந்த மலையில தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. சுற்றி பார்த்த அனைவரது கண்களும் எப்படி நிறைவாக இருந்தது தெரியுமா? அப்போ நம்ம இந்த மண்ணில் இன்னும் நம்ம தமிழ் கலைகள் அழியாத புகழாக இருந்து கொண்டே தான் இருக்குன்னு இதுக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக இருந்தது. அந்த பெண்மணிகள் ஈசன் சந்நிதியில கொட்டு மழையில ஆடி சிலிர்க்க வைத்த நிகழ்வு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பதிவுகளையும் போட்டுட்டு இருந்தாங்க. இது எவ்வளவு ஒரு நிறைவா இருக்கு இல்லைங்களா? பார்த்தவங்களுக்கு கண்களுக்கே அவ்வளவு ஒரு நிறைவா இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன கிராமத்துல மீனவன் கடலுக்கு படகுல மீன் பிடிக்க போனானாங்க. வந்தானாம். அப்ப அவங்க அங்க வந்து சுற்றுலா பயணி என்ன செஞ்சாங்களாம், அவங்க கொண்டு வந்த மீன்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப புகழ்ந்தாங்களாம். அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு நேரம் மீன் பிடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க ஒரே குரலா, "ரொம்ப நேரம்லாம் மீன் பிடிக்க மாட்டோங்க" அப்படின்னு சொன்னாராம் மீனவர். உடனே அந்த சுற்றுலா பயணி என்ன சொல்றாராம், "இன்னும் ரொம்ப நேரம் செலவழிச்சா இன்னும் நீங்க நிறைய மீன் பிடிக்கலாம்" என்று சொல்றாராம். அதற்கு அந்த மீனவர் சொல்றாரு, "நாங்க இப்ப பிடிக்கிற மீன்கள் எங்களோட தேவைக்கு போதுமானதா இருக்குது" என்று சொல்றாரு. "அப்ப மீத நேரத்துல எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அந்த சுற்றுலா பயணி கேட்கும்போது அந்த மீனவர் சொல்றாரு, நாங்க என்ன செய்வோம்னா, மதிய நேரம் எங்க பிள்ளைங்களோட ம விளையாடுவோம். மனைவிகளோட நாங்க நேரத்த கழிப்போம். சாயங்காலம் ஆனதுமே பிள்ளைங்களோட விளையாடுவோம். அப்புறம் என்ன செய்வோம், என் நண்பர்களோட சேர்ந்து சாப்பிடுவோம். இசைக்கருவிகள மீட்டுவோம், பாடுவோம். நாங்க இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மீனவர். உடனே அந்த சுற்றுலா பயணி என்ன சொல்றாருன்னா, "அ வந்து நான் நான் வந்து ஒரு எம்பி. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா குடுக்குறேன். நீங்க ஒரு தினமும் ஒரு நிறைய மீன் பிடிக்க உங்களுக்கு தேவையானத நிறைய மீன் பிடிங்க. உங்களுக்கு தேவையானது மீது போக, மீதம் உள்ள மீனெல்லாம் வித்து, அதனால வர பணம் மூலியமாக பெரிய படகு வாங்குங்க. அப்படின்னு சொல்லவுமே, அதற்கு அந்த பெரிய படகு வாங்கி, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அ அப்படின்னு சொன்னதுமே, அந்த மீனவர் சொல்றாரு, "அ அ அந்த படகு மூலமா இன்னும் அதிக பணம் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி இந்த பயணி சொல்லவுமே, "அத வச்சு நீங்க 2வது படகு, 3வது படகு இப்படி நெறைய படகுகள வாங்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து இடைத்தரகர் மூலமா இல்லாம, நீங்களே நேரடியா வியாபாரமும் பண்ணலாமே. அதற்கப்புறம் நீங்க இதெல்லாம் விட்டுட்டு சிட்டிலயே குடியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி, நீங்க கோடிக்கணக்கான பணங்கள்லாம் சம்பாதிக்கலாம் என்று சொல்றப்ப, அந்த மீனவர் சொல்றாரு, "அ அதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, குறைஞ்சது ஒரு 20, 25 வருஷங்கள் ஆகுங்க என்று சொல்றாரு அந்த பயணி. அப்ப அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும் என்று மீனவர் கேட்க, "நீங்க வாழ்க்கைய ரசிச்சு வாழப் போறீங்க. உங்க தேவைக்கு மட்டும் மீன் பிடிக்கலாம்" அப்படின்னு சொல்லவுமே, "உங்க மனைவி, பிள்ளைங்களோட, நண்பர்களோட இன்னும் அதிக நேரம் செலவழிச்சு வாழ்க்கைய அனுபவிக்கலாமே" அப்படின்னு சொல்றாரு அந்த பயணி. அதற்கு சொல்றாரு அந்த மீனவரு, "இதுக்கு எதுக்கு நாங்க 25 வருஷம் காத்திருக்கணுங்க. இப்பயே நாங்க அப்படித்தானே இருக்கோம்னு" அவர் சொல்றாரு. உண்மைய தானங்க சொல்றாரு. நாம எதை நோக்கி போறோம்னு கொஞ்சம் நின்று நிதானிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கைய அனுபவிக்க வயது ஆகுற வரைக்கும் காத்திருக்க வேண்டாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைங்க. இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்வது தாங்க வாழ்க்கை. இல்லையா? நம்ம சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க? வெளியே உள்ள ஒழுங்கமைப்பும், அழகும் உள்ளத்தை நிறைவாக அமைதியுறச் செய்யும் என்று. இல்லைங்களா? அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அடுத்தவர் நிலையை அடைய முயற்சி செய்யாதீர்கள். நினைத்தது நடந்தால் பெருமை கொள்ளுங்கள். நடக்காவிட்டால் பொறுமை கொள்ளுங்கள். வள்ளல் பெருமான் அவர்கள் அருட்பெருஞ்சோதி இந்த மனிதர்களுக்கு ஏற்படும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மற்றும் அவங்க அதெல்லாம் தேகப்பற்று, பந்தப்பற்று, களத்திரப்பற்று, ஜீவப்பற்று இதனால நாம ஆண்டவனை அடைய முடியாதபடி மறைக்குதுன்னு சொல்றாங்கங்க. இன்னொன்றை பிடிக்க முடியும். ஒன்றால் தான் இன்னொன்ன பிடிக்க முடியும். அப்போ இன்னொன்ற பிடிக்க முடியும்னா என்ன ஆகும்னா, இன்னொன்னு பிடிக்க முடியும். பற்று பசியாது அப்படின்னு சொல்றாங்க.
பற்று அற்றானை பற்றுக, பற்று அனைத்தையும் விட்டு அருள் அம்பல பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பிறரின் நாம் அடைய வேண்டிய பொருட்களை இதனை கருத்திலும் கொண்டு ஆண்டவனை நம்ம நினைத்து கொண்டே இருந்தால், நினைத்தது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நினைந்து அவனை போற்ற வேண்டும் எனவும் வள்ளலார் சொல்றாங்க இல்லைங்களா? உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே புருவத்தின் மத்தியில், அதாவது திருச்சிற்றம்பலத்தின் உள்ளான் ஒவ்வொருவருக்கும். ஆனால் நம்மால் நமக்குள்ளாகவே உள்ள ஆண்டவனை அறிந்து கொள்ள முடியாதபடி ஆறாம் திரையாகிய வெண்மை நிறத்திரை மறைக்குதுன்னு சொல்றாங்க. இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு எங்கெங்கோ வெளியில் தேடிக்கொண்டே இருக்கணும் நாமெல்லாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்து கொண்டால் நமக்கு உள்ள தலைவனை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. பிறரின் நிறைகளை மட்டும் நம்ம பார்க்கும் பழக்கம் வளர்த்து கொண்டால் குறைகள் பார்க்க தோணவே தோணாதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்மிடம் உள்ள காமம், குரோமம், லோபம், மதம், ஆச்சரியம், கோபம் போன்றவற்றின் எச்சங்களால நம்மிடம் ஆண்டவனை கலக்க முடியாதபடி தடுத்துருதாங்க. இதுவரையிலும் வந்த ஞானிகளும் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த உயிர் ஆண்டவனிடம் சென்று கலந்து விடுகிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் வள்ளல் மகான் அப்படி அல்ல. அந்த உயிரை ஆண்டவனிடம் சேராமல் பிறவி எடுத்தே தீரும் என்கிறார். இரண்டர கலத்தல் என்பதில்லை. நம்முடைய உயிர் இரக்கத்துடனும் தயவுடனும் இருந்து பழகி ஒழுக்கம் தவத்தை மேற்கொண்டு அதன் தத்துவங்களை வென்று மலங்களை வென்று உலக விஷயங்களில் பற்று கொள்ளாதிருந்து மனமாகிய கண்ணாடியில ஒளியாகிய இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்திரைகள் நீங்கினால், அதாவது நம்மிடம் உள்ள மறைப்பினை நீக்க முயற்சி செய்து இறைவனை தரிசிக்க பெறலாம் அப்படின்றாங்க. ஆண்டவன் வெளியாக அகத்திலே ஒளியாகவும் உள்ளான். வள்ளல் பெருமான் வாய்மொழி கிணங்க நாம போய் ஆண்டவனை கலப்பதல்லங்க, நம்மை ஆண்டவன் கலக்க வேண்டும் சொல்றாங்க. ஆண்டவன் நம்மை அறிந்து கொள்ளும்படி நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டு வாழ்வதனால்தான் ஆண்டவனையும் நம்மளையும் கலக்கும்படி செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான். அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் அருட்பாக்களில மனதை பறிகொடுத்த நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் வள்ளலாரோட வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக ஆராய்ந்தாங்களாம். வள்ளலாரின் ஆன்மீக வழியில முன்பகுதி பக்தி மார்க்கத்திலும் பின்பகுதி முழுக்க அத்வைத மெய்ப்பொருள்ல தான் நிறைந்திருந்ததாம். வள்ளலாரின் நிலை கண்ட மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியத்துல அற்புதமாம் பிரபஞ்ச தத்துவத்தை அறிந்துவிட்ட ஞானிகளும் ஆரம்பத்தில் கற்பனையில் மயங்கி வாழ்ந்த காலம் உண்டு. கருத்து நிலைக்கேற்ப அவரவர் அவ்வப்போர் பற்பலவாம் போதனைகள் செய்தும் உள்ளார். பரமடைந்த பின்னர் சொன்ன விளக்கத்தின் கிறிஸ்திர முரண்பாடுகளும் இருப்பதுண்டு. சிந்தித்து உண்மை நிலை விளங்கிக் கொள்வீர் என்று மகரிஷி ஐயா சொல்றாங்க. அவர்கள் கூறியுள்ள கவியில தத்துவ மகரிஷி ஐயா, வேதாத்திரி மகரிஷி ஐயா, தத்துவ ஞானி ஐயா இளம் வயதிலேயே உருவ வழிபாட்டுல இருந்தாலுமே கூட உண்மை நிலையை உணர்ந்து கொண்ட பிறகு ஞான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்தில் முழுமையாகவும் நிறைவாகவும் மூழ்கிவிட்டார். அப்போ மேலும் இந்த மனித குலத்தில அறுகுண தீய சீரமைப்ப வகுத்து கொடுத்தாங்க. அகத்தகவத்தை தினமும் இயற்ற வேண்டும். புலன்கள் மூலமாக மனம் இயங்கும் போது 14.40 வரை இயங்கும். அப்ப மனம் புலன்கள் உணர்வுகளே இருக்குது. அப்ப மனதிற்கு அமைதி கிட்டுறதில்ல. அங்க எப்படி மனநிறைவு காண முடியும்? கூர்ந்த சிந்தனையும் வரவே வராது. புலன்களையும் தாண்டி மனமானது தனது மூலத்தை நோக்கி அகநோக்கி, அதாவது உயிரை நோக்கி நின்று அதன் அடித்தனமான இறைநிலையை நாடும் போதுதான் படிப்படியாக மன அலைச்சூழல் குறையும். இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சியில் பெரும் மதிப்புடைய அறிவின் இயக்கத்தையும் மனம்தானங்க பாக்குது. எல்லாமே மனம்தானங்க. தவப்பயிற்சி செய்பவர்கள் ஆழ்ந்து மன உறுதியும் முயற்சியோட கூடிய தினமும் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தோம்னா அதற்கே அந்த காலத்திலேயே அது கிடைச்சிடும் சொல்லி மனநிறைவு கிடைச்சிடும் சொல்லி சொல்றாங்க. மன அமைதி. தவமும் சித்திக்கும் கற்று தெளிவது கல்வி, அறிந்து தெளிவது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
மேலும் ஆறாவது அறிவை முழுமையாக இயக்கி பழகிக்கொண்டு உடல், உயிர், தெய்வம் இம்மூன்று தத்துவங்களையும் தெளிவாக உணர்வதாகவும் கூட அகத்தவம், அகத்தாய்வு புரிய வேண்டும் சொல்றாங்க. அகத்தவத்தின் மூலமாக தாங்க மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள முடியும். எடுக்கின்ற முயற்சி தான் தற்சோதனை. அந்த தற்சோதனையில மனம் தூய்மை அடைந்து மேலும் மேலும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வதே குணநலப் பேறு. மன தூய்மையில் பூரணத்தை அடைந்து அமைதியாக இருப்பதுதான் முழுமை பேறு கிடைக்கப் பெறும் சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. சுவாமிஜி சொல்றாங்க, முழுமை எய்து அறிவு முழுமை எய்தும் போது இந்த உலகமே ஒரே குடும்பமாக தோன்றுகிறது. இறைவனை இறைவனை நானாக இருக்கிறேன் என்ற உண்மை தெளிவாக உணர்ந்த நிலையிலேதான் தன்முனைப்பு எழவே இயலாது. அதற்கு தியானம்தான் ஞானத்தை பெறுவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான முறையாகும் சொல்லி சொல்றாங்க. தியானத்தின் சக்தி இல்லாமல் ஞானமே இல்லை என்று சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் சொல்றாங்க. நாம எங்கிருந்து வந்தோமோ, எதுக்கு வந்தோமோ, வந்த பிறவி பயனை அடைவதற்கு அதை மனதில் கொண்டு மீண்டும் அங்கேயே போய் காலத்தாலும் களத்தலும் வேண்டும். அப்போதுதான் நாம் எதை பார்த்தாலும் குறைகளே இல்லை என்று நிறைவாக வாழ முடியுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பாக்குறோம், கேள்விப்படுறோம், ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காஜா இந்த நாட்டுல எல்லாம் சில இடத்துல போர்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. அதனால எத்தனை உயிர்கள் அழிக்கப்படுது, எத்தனை உயிர்கள் தன் குழந்தை குடும்பத்தை இழந்து தவிக்கிற நிலைமை மாதிரி தானே ஏற்படுது. அந்த நாட்டுல அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு நிமிடமும் பயந்து பயந்துதான் அந்த நாளை கழிக்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த நிலையும் என்ன ஆகுது அங்க இன்னும் மேலும் மேலும் பசியும், துன்பமும், பொருளாதாரத்துல வீழ்ச்சியும், இப்படி எத்தனை இழப்புகள் அப்படின்னு சொல்லி மகரிஷி ஐயா உம் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த மகரிஷி ஐயா சொல்றாங்க, தான் வாழ்ந்த காலத்துல போர் நடந்தது. அங்க அதை பார்த்து அந்த போரை கண்கள் கண்டதுக்கு அப்புறம், கேட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் நிறைய எடுத்து சொல்லியிருப்பாங்க. போர் என்ற பெயரையே எடுத்து விடணும் என்று சொல்லுவாங்க சுவாமிஜி. சுவாமிஜி அதனால இன்னும் இதெல்லாம் நிகழவே கூடாதுன்னு என்றதுக்காக தான் தனி மனிதன் அமைதி மூலமாக தான் உலக அமைதிக்கு வழிவகுக்க முடியும். வேதாத்திரியும் உலகெங்கிலும் பரவும் நிலையில தான் உலகமே சமாதானம் ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. உலக சமாதத்தின் மூலமாக தான் அனைத்திலும் நிறைவு காண முடியும்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இந்த வேதாத்திரியத்தை. ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த நிலத்துக்கு வரும்போதே இந்த இயற்கையானது அந்த உடலோட ஒத்து போகக்கூடிய தாய்ப்பால் என்கிற உணவை தயார் பண்ணிடுது இல்லைங்களா? அது போல தாங்க மனிதன்கிற இந்த மகத்தான படைப்பு இறைவனின் கடைசியானது. மனிதனுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் கொடுத்துட்டு தான் இந்த இயற்கை எனும் பேராற்றல் படைச்சிருக்கு. இது புரியாம நான் தான் செஞ்சேன், நான் தான் படிக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், என்னாலதான் எல்லாமே நடக்குது என்ற அறியாமையும் தன்முனைப்பினாலையும் பிறரை குறை கூறிக்கொண்டேதான் இருக்கிறோம். அவனுக்குள்ளே நாம தான் அடக்கமா இருக்கிறோம் என்பதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிற போறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும் காட்சி அனைத்தும் புரிஞ்சுக்கிற நிலையில தாங்க நம்ம பார்க்கும் காட்சி அனைத்துமே நிறைவாக காண முடியும். அப்பதான் நிறைவாக வாழவும் முடியும். நாம நிறைவாக வாழ முதலில் கிடைத்ததற்கு நன்றியாக இருக்கணும், நன்றி சொல்லணுங்க. கிடைக்காதது மேல் ஏக்கம் கொள்ளக்கூடாது. அந்த ஏக்கமே கிடைத்ததை கிடைக்காததாக செய்துவிடும் சொல்லி சொல்றாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பிரபஞ்சத்துல கடவுள் தன்மை தாங்க வழிநடத்திட்டு இருக்கு என்கிற உண்மையை நாம உணரும் போது நாம பிரார்த்தனை செய்வதையே நிறுத்தி விடுவோமா, மாறாக நன்றி சொல்வோமா, நன்றி சொல்லவே விரும்புவோமா, அனைத்திற்கும் நன்றி சொல்லி சொல்லி பழகுறப்போ எத்தனை மடங்காக நமக்கே திரும்பி வருது என்று உணர்ந்து கொள்வோங்க. சுவாமிஜி சொல்வாங்க, தத்துவம் அறிந்தவர்கள் உலகில் வாழ தெரிந்து தெளிவாக வாழ்கிறவர்கள் மற்றவர்களை வாழ வைக்கிறார்கள் என்று. செயலில் விளைவாக இறைவனை காணும் வழியே சிறந்த இறையுணர்வாகும். அந்த இறையுணர்வின் நிறைவாக வாழ முடியுங்க. காரணமே இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காதுன்றதுக்கு இந்த ஒரு சிறிய கதையோட நான் நிறைவு செய்து கொள்றேங்க. இப்போது நம்ம ஒரு எந்த நிலையில நம்ம இருக்கிறோம், அதுவே ஒரு சிறப்பான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை என்பதை நம்ம உணர வேண்டுங்க முதல்ல. எப்படின்னா இந்த கதையோட பார்க்கலாம். ஒரு பெரிய வீட்டுல ஆடு, மாடு, நாய்கள் எல்லாம் அங்க இருக்குதுங்க. அப்ப அருகில என்ன சின்ன வீடு இருக்கும். சிறிய வீட்டுல
ஒரு குட்டி எலி இருக்கு. அப்ப அது என்னது கவனித்து வந்துட்டு இருக்கு அந்த எலி. நீண்ட நாட்களா அதுக்கு ஆசை. அதாவது அந்த விலங்குகள் எல்லாம் பெரிய வீட்ல வசதியாக ஆடி பாடி திரிகிறதே. ஆனா நமக்கு மட்டும் வீடுன்னு அப்படின்னு இல்லாம மிக சிறியதாக இருக்கிறது என்று கவலை, பெரு கவலை எலிக்கு. இங்கே நம்ம வீட்ல ஓடி ஆட இடமே இல்லையே என்று மிகவும் வருத்தத்துடன் இருக்கு அந்த எலி. உடனே ஒரு நாளு தன் அம்மா எலிகிட்ட போய் கேக்குது, குட்டி எலி, அம்மா ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு படைப்பு? நமக்கு பெரிய வீடு இருந்தா நாமும் மற்ற விலங்குகள் போல சந்தோஷமாக இருக்கலாம் அல்லவா? அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, அதுக்கு அம்மா எலி சொல்லுது, அமைதியாக இரு. இதற்கான காரணத்தை நீயே சீக்கிரம் உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லி, இப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் சில நாட்களும் போனது. அப்ப ஒரு நாள் அந்த குட்டி எலி என்ன செய்யுது, வெளியில சுத்தி திரியிறப்போ, அந்த வழியா வந்த பூனை அத பார்த்துட்டு, உடனே துரத்த ஆரம்பிச்சுடுது. உடனே என்ன செய்யுது இந்த குட்டி எலி, உயிர் பயத்துல அங்கும் இங்கும் ஓடி தெறிச்சுக்கிட்டு ஓடுது. அப்ப அந்த பெரிய பங்களாவுக்குள்ள, தோட்டத்துக்குள்ள போய் ஒளியுது. அங்கேயும் இங்கேயும் அந்த பூனை விடல. தொரத்திக்கிட்டே இருக்கு. பூனையும் விடாப்பிடியாக துரத்திக் கொண்டே போகுது. கடைசியில அந்த குட்டி எலி என்ன செய்யுது? தன்னுடைய சின்ன வீட்டுக்குள்ள போய் புகுந்துட்டது. அப்போ அந்த பூனையால உள்ளுக்குள்ள என்ன உள்ள போகவே முடியல. அப்ப ஏமாந்து திரும்ப போயிடுது அந்த பூனை. இதை பார்த்து அந்த தாய் எலி என்ன சொல்லுது குட்டி எலிகிட்ட, "இப்போ இந்த சிறிய வீட்டின் அருமை புரியுதா?" அப்படின்னு சொல்லி குட்டி எலிகிட்ட கேக்குது. எதையும் அதன் அருமை புரியாமல் ஏளனமா பார்க்கக் கூடாது. இந்த சிறிய வீடு இல்லைன்னா நீ என்ன செய்வ? இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டே இல்லையா? என்று கூறி அந்த குட்டி எலிக்கு புரிய வைத்தது தாய் எலி. இதை உணர்ந்த அந்த குட்டி எலியும் தன் ஆசைகளை குறைத்துக் கொண்டு சிறிய வீட்டிலேயே மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. இப்படித்தான் அன்பர்களே, நாமும் இருக்கும் இடத்தில் இருக்கின்ற சிறப்புகளையே அறியாமல் எதை எதையோ தேடுகிறோம். மற்ற இறைவனையும் குறை கூறிக்கொண்டே இருக்கோம் இல்லைங்களா? நமக்கு செல்வாக்கு, பணம், புகழ் கிடைத்தால் அதோட நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் தான் அமையும் என்பதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். நமக்கும் இறைவனுக்கும் இறைவன் கொடுக்காத ஒன்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நமக்கு கேட்கும் ஒன்று கிடைத்தா அதனால நம்மளுக்கு உயிரே கூட ஆபத்தா கூட இருக்கலாம். அதுக்காக பணம், நண்பர்கள், சொத்து, சொந்தம் இப்படி எதுவாகனாலும் இருக்கலாம் அதுக்கு. இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? அதுவே நிறைவான வாழ்க்கை தான் என்று உணரணும் நம்ம. சிலர் சொல்வாங்க, அ "தனியாக இருக்கிறவன் யாரும் இல்லை" என்று. ஒருவேளை நம்ம தனியாக இருக்கிறவனுக்கு யாருமே இல்லை என்று சொல்லுவாங்க. ஒருவேளை நிறைய நண்பர்கள் இருந்தா என்ன ஆவாங்க? அவங்க உங்கள மதிக்காம இருக்கலாம். அவங்களால நம்ம வாழ்க்கையே சீரழிக்கக்கூடிய நிலைமை கூட இருக்கும் இல்லைங்களா? என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல? அதனால கூட சில நேரத்துல சிலர் இல்லாமல் இருப்பதும் நன்மை என்று நம்ம தயவு செய்து புரிந்து கொள்ளணுங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்கலாம். நாம எப்பொழுது அனுபவிக்கும் சிறிய வலிகளுக்கு பின்னாலே இறைவன் மிகப்பெரிய நம்மால் தாங்கவே முடியாத வலிகளை மறைத்து கூட வச்சிருக்கலாம். அதனால எதையும் ஏற்றுக்கொண்டு, இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொள்வோம். நாம இப்போது இன்றைய நிலையில் இருக்கிறோமோ, இந்த நிலையில இருக்கிறோமோ, அதுவே நிறைவான வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டு, நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடப்போம். அதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கையும் அமையும். நிறைவாய் வாழ்வோம் என்று இத்துடன் என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு நல்ல கதை. நிறைய விளக்கங்கள் நிறைவாகி வாழ்வதற்கு எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. நன்றி, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமக்கு இன்று சிறப்பான ஒரு சிந்தனை அவரை நகைத்திய பேராசிரியர் வாழ்த்தி மகிழும் பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை வரை, 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்வு 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்.
உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.